ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யூடியூப் சேனல் 2 வாரம் போடவே இல்லை வீடியோ. இன்றைக்கி தான் போடுறேன். அதே குருவாயூரப்பன் டெம்பிள் தான். கருப்பசாமியை பாருங்க, கிட்ட காட்டுறேன் கொஞ்சம். வெயில் வேறு அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சனிக்கிழமை தான் வந்தேன். நான் வீடியோ போட லேட் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம நேராக போவோம். பாருங்க கோயில் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கூரமணி போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் போட்டேன் எடுத்து. இந்த வாரம் ஆயிடுச்சு எடுத்து போட. நிற்கிறார்ல, அவர் தான் எங்கள் அப்பா. டே உள்ள போவாங்க. 3 படிக்கட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கிட்ட ஒன்று இருக்குது. 3 படிக்கட்டு. துர்க்கையம்மன். ஏன் இப்போ புதுசாக கூறப்பட்டிருக்காங்க. அடுத்து உச்சிஷ்ட கணபதி பார்த்துருக்கீங்க என்னன்னு தெரியல. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். வாங்க, வந்து பார்த்துட்டு போங்க. பாருங்க, நல்லா காட்டுறேன். 4 கூட வச்சு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. 1 வச்சுட்டேன். இந்த சித்தர் கும்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும். ஒரு நாள் சித்தர் ஸ்ரீ கரூரார் கும்பிட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் கோயிலுக்கு வந்து கும்பிடுங்க, நல்லது நடக்கும். நாகல் சிலை போவோம்னா இப்போ பாருங்க, நான் ஏரியே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது தாங்க ஆஞ்சநேயர். மலையை தூக்குனாரு. ஆனால் இவர் வித்தியாசமாக இருப்பார். போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், ஒரு வித்தியாசமான ஆஞ்சநேயருன்ட்டு. வால் மேலே இருக்கும். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க போன வீடியோவை. இங்கே பாருங்க, இந்த மாடிஃபைடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோயிலை. சில நாட்களில் கோயில் நல்லா பெருசாக வந்துடும். வெள்ளை கலரில் நீங்கள் அழகாபுரி விருதுநகர் டு அழகாபுரி மெயின் ரோட்டில் வந்தீங்கனாலே போதும். சீனியாபுரம்ன்ட்டு இருக்கும். அங்கேக்குள்ளே இறங்குனீங்கன்னா சீனியாபுரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. குருவாயூரப்பன் டெம்பிள்ன்ட்டு கேட்கணும். சீனியாபுரம்ன்ட்டு உடனே எல்லோரும் சொல்லுவாங்க, அதான் அந்த டெம்பிள். அதுவும் இல்லாமல் இங்கே ஜோசியெல்லாம் சொல்கிறாங்க. வாங்க வந்து அருள் பெறுங்கள், சாமி அருள். போன வீடியோவில் காட்டினேன் ஹோமம். அந்த ஹோமம் போயிது இன்னமும் இருக்குது. பௌர்ணமிக்கு ஹோமம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு மாடு இருக்குது செவல கலரில். அந்த மாடுக்கிட்ட மட்டும் போயிடாதீங்க. அந்த மாடு முட்டை வரும், வந்தீங்கன்னா அந்த மாடுக்கிட்ட மட்டும் போயிடாதீங்க. இப்படிக்கே உங்கள் அஜய்குமார். என் மூஞ்சி பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க.